வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல உடனடியா செய்யக்கூடிய ஒரு டிஃபன் ரெசிபி பார்க்க போறோம். அரிசி பருப்பு எல்லாம் ஊற வைக்காம இன்ஸ்டன்டா பண்ணக்கூடிய மாங்காய் அடை. இந்த அடை வந்து நல்லா சாஃப்டாவும் மாங்காய் வாசனையோட ரொம்ப டேஸ்டா இருக்கும். நம்ம அரிசி பருப்பு எல்லாம் ஊற வச்சு பண்ணக்கூடிய அடை கூட நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் ஹெவியா தோணும். ஆனா இந்த அடை ரொம்ப லைட்டா இருக்கும், நல்லா சாஃப்டாவும் மெலீஸாவும் பண்ண வரும். இதை நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், லஞ்ச் பாக்ஸ் எல்லாத்துக்குமே நமக்கு யூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா இந்த மாங்காய் அடை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு மாங்காய் எடுத்துட்டு இருக்கேன். ரொம்ப புளிப்பு இல்லாத மாங்காயா எடுத்துக்கோங்க. தோல் சீவிட்டு மெலீஸா நம்ம கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு மிக்சி ஜார்ல 4 காஞ்ச மிளகா, 1 இன்ச் இஞ்சி தோல் சீவிட்டு கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் கிரேட் பண்ணி வச்சிருக்கேன். இதை சேர்த்துப்போம். தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் ஜீரகம். இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்சம் க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு க்ரஷ் பண்ணியிருக்கேன். மாங்காயும் இந்த மாதிரி நான் மெலீஸா கிரேட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த கிரேட் பண்ணி வச்சிருக்கிற மாங்காய் வந்து அளந்து நம்ம 2 கப் எடுத்துக்கணும். இது 1 கப்பு, இது வந்து 2வது கப்பு. இதோட 1 கப்பு அரிசி மாவு. இது கடையில வாங்கின அரிசி மாவா இருந்தாலும் பரவாயில்ல. 1/2 கப்பு கோதுமை மாவு, 1/2 கப்பு கடலை மாவு, 1/2 கப்பு ரவா. நம்ம உப்புமா பண்ணுவோம் இல்லையா, பாம்பே ரவா சொல்லுவோமே, அது வறுத்தது வறுக்காதது எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இது ஒரு 1/2 கப்பு. இதை ஃபர்ஸ்ட் தண்ணி சேர்க்காம அரைச்சிட்டு அடை மாவு பதத்துக்கு கொஞ்சமா நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சுக்கணும். அரைச்ச மாவை நம்ம ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நான் அரைச்சிருக்கேன். நம்ம தேவைப்பட்டா நம்ம அடை பண்ணும்போது கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். 1/2 மணி நேரம் ஆயாச்சு. கொஞ்சம் கருவேப்பிலையை பொடி பொடியா கட் பண்ணியிருக்கேன். பொடியா கட் பண்ண கொத்தமல்லி, 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பொடி பொடியா கட் பண்ண நம்ம வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்துப்போம். நம்ம அடை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கணும். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அடை மாவு பதத்துக்கு கரெக்டா இருக்கு. கல்லு சூடாயிடுச்சு, நம்ம அடை பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா மெலீஸா பண்ண வரும். நம்ம திக்கா வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். சுத்தியும் கொஞ்சம் சென்டர்லயும் நம்ம எண்ணெய் விட்டுருவோம். ஃப்ளேம் வந்து மீடியம்ல வச்சுக்கலாம். நல்லா இது பொறுமையா வேகட்டும். நல்லா வெந்தாச்சு, திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டதுக்கு அப்புறம் 2 நிமிஷத்துல வெந்துடும். அடையை நம்ம சர்விங் பிளேட்ல எடுத்துக்கலாம். இந்த அடை வந்து நல்லா மாங்காய் வாசனையோட சாஃப்டா நல்ல டேஸ்டா இருக்கும். இதே மாதிரி நமக்கு தேவையான அளவு பண்ணி எடுத்துப்போம். மாங்காய் அடை ஈஸியாவும் குவிக்காவும் ரெடி பண்ணிட்டோம். இந்த அடைக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் இன்னைக்கு தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன். அவியல் நல்லா இருக்கும். இட்லி மிளகா பொடி, வெல்லம், வெண்ணெய் எல்லாமே நம்ம தொட்டு சாப்பிடலாம். எல்லாத்தோடையும் பர்ஃபெக்டா மேட்ச் ஆகும். இப்ப நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம். செம்ம டேஸ்டா இருக்கு, சூப்பரா இருக்கு, நல்ல சாஃப்டா இருக்கு. மாங்காய் வாசனையோட இந்த லேசான மாங்காய் புளிப்போட ரொம்பவே அருமையா இருக்கு. இந்த அடையில வெங்காயம் சேர்த்து பண்ணாலும் பண்ணிக்கலாம். மாங்காயோட பிளேவரும் டேஸ்டும் தூக்கலா இருக்கட்டும் அப்படிங்கறதுனால நான் இன்னைக்கு சேர்க்கல. மாவு இல்லாத நேரத்துல நம்ம ஈஸியா ஒரு 1/2 ஹவர்ல இந்த டிஃபன் நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த மாங்காய் சீசன் முடியறதுக்குள்ள ஒரு நாளைக்கு இந்த மாங்காய் அடை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம சூப்பரா இருக்கும். உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.